நாளைக்கு நெல்லிக்கனி ஏகாதசி. நெல்லிக்கனி ஏகாதசின்னு சொல்றதுலயே தெரியறது, அது பேரோட நெல்லிக்கனி சம்பந்தப்பட்டது. என்னங்கிறது விவரங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நெல்லிக்கனி ஏகாதசிக்கு அமலாக்கி ஏகாதசி, மாசி மாத சுக்லபக்ஷ ஏகாதசி, அப்புறம் ரங்குபரி ஏகாதசி அப்படின்னு நிறைய பேர் இருக்கு. இந்த ஏகாதசி ஹோலிக்கும் இந்த விஜயா ஏகாதசி வந்தது இல்லையா, அதுக்கும் நடுவில் வருது. சிவராத்திரி முடிஞ்சு அதுக்கப்புறம் வர ஏகாதசின்னு சொல்லலாம். இது ஹோலியோட சம்மந்தப்பட்டிருக்கு. ஹோலியோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வடக்கெல்லாம் இதுல இருந்தா முக்கியமாக நடைபெறும் அப்படின்னு சொல்றோம். நம்ம இந்த கதை என்னங்கிறத பற்றிலாம் இப்போ பார்க்கலாம். சூத முனிவர், அந்த காலத்தில் சூத முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் 80,000 ரிஷிகள் அவரோட உபன்யாசத்தை கேட்க உட்காண்டிருந்தார். அப்படி உட்காண்டிருக்கும் போது அவர் சொல்ற, முன்னொரு காலத்துல நடந்ததை நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன். மாந்தாத்தான ஒரு சிறந்த ராஜா இருந்தார். அந்த ராஜா என்ன பண்ணினார்னா, வசிஷ்ட ரிஷி கிட்ட கேட்டார். அதாவது ஒரு மங்களகரமானதும் ஒரு நல்ல விரதத்தை பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். உடனே அவரும் சொல்றார், அதாவது எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியதும் மோட்ச பிராப்தியை தரக்கூடியதும் மங்களகரமா நீ கேட்ட மாதிரி இந்த அமலாக்கி ஏகாதசி, அதாவது நெல்லிக்கனி ஏகாதசி விளங்குறது, அதை பத்தி நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ என்னன்னா, ஒரு காலத்துல வைதிக் அப்படின்னு ஒரு நாடு இருந்தது. அந்த வைதிக தேசத்தை சைத்திரரத் அப்படிங்கிற ராஜா ஆண்டு அந்த ராஜா ரொம்ப சிறந்த விஷ்ணு பக்தர். அவரோட நாட்டுல எல்லா வர்ணத்தவரும் ரொம்ப ஒற்றுமையா அருமையா இருந்திருக்கா. அங்க ஒரு பொய் சொல்றவாளோ இல்லைன்னா கெட்ட காரியங்களை செய்யறவாளோ அப்புறம் நாஸ்திகவாதம் செய்யறவாளோ யாருமே கிடையாது. அந்த நாட்டுல எப்பவுமே வேத கோஷம் வச்சுருக்கு, மாதம் மும்மாறி பெய்யறது. அது மாதிரி ஒரு நாடு எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ப அந்த நாடு இருந்தது. ஒரு ராஜா எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ப அந்த சைத்திரரத் ராஜா இருந்திருந்தாங்க. சிறந்த விஷ்ணு பக்தர் இல்லையா. ஸோ அவ நாட்டுல என்னன்னா, சின்னவாள்ல இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாரும் ஏகாதசி விரதத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா. அந்த நேரத்துல இந்த நெல்லிக்கனி ஏகாதசி, அமலாக்கி ஏகாதசி வந்தது. ஆம்லாங்கிற வார்த்தைக்கு இது நெல்லிக்கனின்னு அர்த்தம். அதனாலதான் இந்த பேர் நெல்லிக்கனி ஏகாதசி நம்ம தமிழ்ல சொல்றோம். வடக்க அமலாக்கி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல என்னன்னா, அந்த ராஜா கோவில்ல போய் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிற எல்லா மக்களும் கோவிலுக்கு வந்துடுவா. அன்னைக்கு ஃபுல்லா கார்த்தால தங்களோட நித்திய கர்ம அனுஷ்டானத்துக்கெல்லாம் முடிச்சுட்டு தீர்த்தமாடி எல்லாம் பண்ணிட்டு, ஏகாதசி விரதம் யாருமே சாப்பிட மாட்டா இல்லையா, எல்லாரும் கோவிலுக்கு வந்துடுவா. நெல்லிக்கனி, இந்த ஏகாதசியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நெல்லிக்கனின்னு சொன்னோம் இல்லையா, நெல்லி மரத்துல இன்னைக்கு பெருமாளும் தாயாரும் வசிக்கிறதா இந்த ஏகாதசி அன்னைக்கு அர்த்தம். அதனால பெருமாளுக்கும் பூஜை பண்ணி இப்ப எல்லாம் பண்ற மாதிரி நெல்லி மரத்துக்கும் சிறப்பா பூஜை பண்ணுவா. அந்த ராஜா ஒரு பெரிய நெல்லிக்கனி தோட்டமே, ஒரு தோப்பாட்ட பெரிய எக்கச்சக்க நெல்லி மரங்கள் இருக்கிற மாதிரி அமைச்சிடும். அதுல எல்லாரும் ஒவ்வொரு மரத்துக்கும் பூ போட்டு இது பண்ணி பூஜை பண்றா. எல்லாத்துக்கும் ஃபுல்லா பூவெல்லாம் இது பண்ணிருக்கா. பார்க்க விளக்கேத்தி ஒவ்வொரு நெல்லி மரத்துக்கும் அந்த இடமே பார்க்க அப்படியே ஜெகஜோதியா நெல்லி மரம். இது தாயார் பெருமாள் நேர்ல அங்க இருக்கிற மாதிரியே தெரியறது. அவ்வளவு அருமையா இருக்கு அந்த இடம். எல்லாரும் மெய் மறந்து பெருமாளை ரசிச்சு இது பண்ணிட்டு இருக்கா. அங்க பெருமாள் பத்தின கதை, ஏன்னா ராத்திரி எல்லாம் முடிச்சுட்டு இருக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த ஏகாதசி கதை, பெருமாளை பத்தின கதை, பாகவத எல்லாத்தையும் ஒருத்தர் இது விட்டு உபன்யாசமா ராஜா ஏற்பாடு பண்ணியிருக்கா. எல்லாரும் அந்த கதையை கேட்டுட்டு முடிச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்க ஒரு வேடுவன் வரான். வேடுவன்னா நமக்கு தெரியும் இல்லையா, மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி அவனோட குலத்தொழில் அதான், எல்லாத்தையும் இது பண்ணி இருந்துட்டு இருக்கான். பசிக்கிறதுன்னு அவன் ஆக்சுவலா அந்த பக்கத்துல அப்படி வரான். பார்த்தா எல்லாரும் உட்காந்துருக்கா. சரி, கோவில்ல எல்லாரும் இருக்கா, நமக்கும் அன்னதானம் போடுவா போல இருக்கு பாப்போன்ட்டு இவன் என்ன பண்றான், அந்த இடத்துல உட்காந்துருக்கான். உட்காந்துருந்தா என்னன்னா, எல்லாரும் இந்த இது பெருமாள் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது இவனும் கேட்டுட்டே இருக்கான். அப்படியே அங்க உட்காண்டே இருக்கான். சாப்பிடல. அன்னைக்கு அவன் காத்தாலேயே இங்க வந்துடுறான். இந்த பக்கத்துல ஒரு மிருகமும் வேட்டையாட கிடைக்கலன்னு, சாப்பாடும் இல்லை, தூங்கவும் இல்லை. இந்த பெருமாள் கதையும் அவனை அறியாமலே கேட்டு இது பண்ணிட்டு இருக்கான். கார்த்தாலே எழுந்தா எல்லாரும், கார்த்தால எழுந்தாங்க, தூங்கல, எல்லாரும் உட்காந்துதான் இருக்கான். அப்போ அங்கே ஒரு பெரிய குளமும் ராஜா அமைச்சிருக்கான். அந்த குளத்துல எல்லாரும் தீர்த்தாமாடிட்டு குளிச்சுட்டு அவாவா ஆத்துக்கு இது பண்ணி போக போறான். அது மாதிரி இந்த வேடுவனும் அந்த குளத்துல தீர்த்தாமாடிட்டு போறான். ஆத்துல போய் சாப்பிட்டு முடிச்சிடறான். ஸோ அவனை அறியாமலே அவன் இந்த ஏகாதசி, நெல்லிக்கனி ஏகாதசியை அனுஷ்டித்துட்டான். கொஞ்ச நாள்ல என்ன ஆகுது, அவனோட இது வாழ்நாள் முடிஞ்சிடுறது. அப்போ என்னன்னா, அவன் ஆக்சுவலா அவன் பண்ணின இதுபடி பார்த்தா நரகத்துக்கு தான் போகணும். ஏன்னா நிறைய இது ஜீவ இம்சை பண்ணியிருக்கான்.
ஆனா வந்து என்னன்னா இந்த தெரியாமலே அனுஷ்டித்த இந்த ஏகாதசி விரதத்தினால அவன் வந்து என்னன்னா வசுரத்ங்கிற ஒரு ராஜாவோட அரண்மனையில பறந்து ரொம்ப சிறந்த இதுவா இருக்கும். நல்ல இந்த ஏகாதசி விரதத்தோட அதான் ஆண்டியையும் அரசனாக்கும் அமலாக்கி ஏகாதசியுமா. அரசராகும் யோகம் வேணும்னா கண்டிப்பா எல்லாரும் வந்து இந்த ஏகாதசியை ஃபாலோ பண்ணணும். இப்போ அரசர் ஆலைனாலும் அரசருக்கு உண்டான எல்லா தகுதியும் நம்ம நிம்மதியா வாழ்க்கையை நடத்துறபடி இருந்தாலே இந்த காலத்துல பெரிய விஷயம். ஸோ அதனால குழந்தையிலையும் நம்ம இதை ஃபாலோ பண்ண சொல்லலாம். அவன் அந்த ராஜாவை ரொம்ப நல்ல ஆட்சி புரிஞ்சுட்டு வரான். நாட்டு மக்களை நல்ல விதமா காப்பாத்திட்டு இருக்கான். பொறுமையும் இருக்கு, அவனுக்கு வீரமும் இருக்கு. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்னன்னா ஒரு நாள் அவன் திருப்பி வேட்டைக்கு போயிட்டு போகும்போது என்னன்னா அவன் கொள்ளைக்காரர்கள் எல்லாம் நல்லா அடக்கி ஆண்டு நல்லா இது பண்ணிருக்கான். அந்த கொள்ளைக்காரர்கள்லாம் வந்துடுறான். எங்களை எல்லாம் நீ எவ்வளவு அவமானப்படுத்தி இது பண்ணிருக்க, இன்னைக்கு ஒன்னு எப்படியாவது கொண்டு நாங்க எங்களோட அவமானத்தை தீர்த்துக்க போறோம் அப்படின்ட்டு அவ எல்லாம் வந்துடுறான். அவ போடுற அம்பெல்லாம் மேல பூ வந்து பட்டுட்டு போற மாதிரி இருக்கு. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது இவனுக்கு தெரியவே இல்லை. ராஜா அவ அம்பு போடுறா, நம்ம மேல ஒன்னும் ஆலையே அப்படின்னு அவன் ரொம்ப எதிர்க்க கூட இல்லை. அப்படியே தான் நின்றுட்டு இருக்கான். அப்ப கொஞ்ச நேரத்துல என்னன்னா அவன் உடம்புல இருந்து ஒரு ஒளியாட்டம், ஒரு பெண், அந்த ஒளி வந்து ஒரு பெண்ணாட்டம் வந்து எல்லாரையும் அங்க வந்திருக்கிற கொள்ளைக்காரர்கள் எல்லாரையும் அவளோட பார்வையாலேயே எரிச்சு எல்லாரையும் காலனுக்கு யமனுக்கு அனுப்பிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படி திகைச்சு பார்த்தா நீ என்ன இது இப்படி இத்தனை பேர் வந்தா நான் சண்டை போட்ட மாதிரியே தெரியலையே அப்படின்னு உடனே ஒரு ஆசிரியரை கேட்கறது, உன்னை காப்பாத்துறதுக்கு பெருமாளை தவிர வேற யாரு இருக்கா? பெருமாள் தான் உன்னை வந்து விஷ்ணு தான் உன்னை காப்பாத்திருக்காரு. நீ தெரிஞ்சோ தெரியாமலோ அனுஷ்டித்த அந்த அமலாக்கி ஏகாதசியோட பலனாலதான் நீ இப்போ அப்படி இருக்க அப்படின்னு சொல்ற. சரின்ட்டு ஒன்னும் வானத்தை நோக்கி கை கூப்பிட்டு போய் திரும்பவும் தன் நாட்டை பழையபடியே நல்ல விதமா ஆண்டு வந்துட்டு இருக்கான். கடைசியில அவனுக்கு பின்னாடி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்துலயும் அவன் எடுத்த எல்லா காரியங்கள்லயும் வெற்றி, பின்னாடி மோட்ச பிராப்தியும் கிடைக்கிறது. இதுதான் இந்த ஏகாதசியோட கதை. அது வந்து அதை தான் அவர் வந்து சொல்றாரு. இந்த ஏகாதசி வந்து எப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மள இதை அனுஷ்டித்துட்டோம்னா இந்த ஒரே ஒரு ஏகாதசி, அதுவும் எப்படி அவன் இந்த பிறவியில அவன் வந்து அனுஷ்டிக்கவே இல்லை. போன பிறவியில அந்த வேடுவன் அனுஷ்டித்தான். அதோட தொடர்ச்சியானது இந்த பிறவியில அவனுக்கு ஒரு நல்ல வேடுவன்கிறதுல இருந்து ராஜாவா பிறப்ப கொடுத்ததோட இல்லாம அவனுக்கு வந்து எதிரிகள்ல இருந்து காப்பாத்தி அவ்வளவு அருமையா அவனை காப்பாத்தி கொடுத்தது. அதுதான் இதோட சிறப்பு அப்படின்னு சொல்ற. வந்து எல்லா சகல பாவங்களையும் நிவர்த்தி பண்ணி எடுத்த காரியங்கள்ல வெற்றி, அரசராகக்கூடிய அளவு யோகம் எல்லாம் கொடுத்து கடைசியில நமக்கு மோட்ச பிராப்தியும் கொடுக்கக்கூடிய ஏகாதசி. அதனால கண்டிப்பா நம்ம இதை மிஸ் பண்ணாம இது பண்ணணும். இந்த ஏகாதசிக்கு வந்து என்ன பலன்னா 1000 பசுமாடுகளை கண்ணுக்குட்டியோட அது மாதிரி பசுதானம் பண்ணும்போது பால் கறக்கிற பாத்திரமும் சேர்த்து கொடுக்கணுமா. அப்படியெல்லாம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த ஏகாதசி விரதத்தை நம்ம அனுஷ்டிக்கிறது மூலமாவே நமக்கு கிடைச்சிடும் சொல்றோம். ஸோ நம்ம கண்டிப்பா இந்த ஏகாதசியை மிஸ் பண்ணாம இருக்கணும். அது மாதிரி இந்த ஏகாதசிக்கு வந்து ரங்குபரி ஏகாதசின்னு பேர் சொன்னேன் இல்லையா. ரங்குனாலே வந்து என்னன்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா ரங்குனா கலர், அதான் வண்ணங்கள் நிறைந்த ஏகாதசி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து இப்போ ஹோலி வரப்போறது இல்லையா. ஹோலி எல்லாரும் இங்க வடக்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் மேல கலர் தூவி இது பண்ணி கொண்டாடுவா. அது மாதிரி இது வந்து ரங்குபரி ஏகாதசிங்கிறது எங்கன்னா முக்கியமா வந்து வாரணாசியில இந்த ஏகாதசி பிரசித்தமா. அதாவது சிவன் வந்து பார்வதியை கல்யாணம் பண்ணிட்டு காசிக்குள்ள நுழையிற இதை வந்து அந்த மக்கள்லாம் இந்த ரங்குபரி ஏகாதசின்னு முதல்ல சிவனுக்கு வந்து நிறங்கள் எல்லாம் அர்ப்பணித்து அதுக்கப்புறமா கொண்டாடுறதாவும் சொல்றா. இதை நம்ம அதனால கண்டிப்பா இந்த ஏகாதசி இது பண்ணணும். இந்த ஏகாதசி வந்து என்னன்னா நம்ம போன பிறவியில என்னென்ன பாவம் பண்ணியிருக்கோமோ நமக்கு தெரியாது, அந்த பாவங்களையும் போக்கும், இந்த பிறவியிலையும் நமக்கு தேவையான செல்வங்களை கொடுக்கும், அடுத்த பிறவியிலையும் இதோட புண்ணியம் நம்மள காப்பாற்றும். ஸோ ஒரே ஒன்று வந்து 3 காலத்துக்கும் பிறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்துக்கும் சேர்த்து உதவி பண்றதுன்னா அது எவ்வளவு சிறந்த ஏகாதசி. ஸோ கண்டிப்பா நம்ம எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுவோம். நம்ம அடுத்து என்ன ஏகாதசி இதுங்கிறத அடுத்த கதையில பார்ப்போம். கொஞ்சம் எல்லாரும் பார்க்குறவாலாம் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நமக்கு வந்து போட்டா வீடியோ தெரியும். நிறைய பேருக்கு வீடியோ போடுறதே தெரிய மாட்டேங்கிறது. அதனால வந்து நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் 905 பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் பார்க்குற மாதிரி தெரியல. அதனால கொஞ்சம் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி என்ன மற்ற கதைகள்லாம் வேணும்னு கேளுங்க. நன்றி, வணக்கம்.